சரி, எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் உஜ்ஜீவனா கிச்சன்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி பருப்பு ஊற்றி பண்ணுறது எப்படிங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் எங்கள் உஜ்ஜீவனாவில் இந்த பருப்பு ஊற்றி ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்க. முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை குத்திக்கணும். இந்த காயெல்லாம் நீ முன்னாடியே நறுக்கி வேக வச்சுட்டேன். இந்த பருப்பூசில் எப்போ பிசிஞ்சு வச்சுருக்கேன்? இந்த கொத்தரங்காயை நான் அடுப்பில் வேக வைக்கிறத பருப்பை ஊற்றி பொடியும் கொஞ்சம் ஜலத்தை குத்தி இப்படி நல்லா பருங்கோ இந்த மாதிரி பிசிஞ்சு வச்சுட்டு இது கொஞ்சம் ஊறின்னு இருக்குது. இந்த காய்க்கு தகுந்த உப்பை போட்டு காய் கொண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு திரும்பவும் பரப்புறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த 2 உளுத்தம் பருப்பும் போடுறேன். ரெண்டும் அது வெந்தோடனே 2 கருவேப்பிலையை அதெல்லாம் சேர்த்தணும். இந்த பருப்பு ஊற்றிலேயே பெருங்காயத்தையும் போட்டு நல்லா கலந்துடணும். கலந்து இது எப்படி இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நம்ம கடையிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் எப்படி பருப்பு ஊசலி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. பருப்பு நல்லா உதிரியாக வேணும். உசிரிஞ்ச உடனே காயை சேர்க்கணும். ஆமாம், இந்த உதிரி நல்லா பருப்பு தளிக்காய் எப்போதும் நம்ம பருப்பு ஊசி பண்ணும்போது எப்படி உதிரியாக வருதோ அந்த மாதிரி இது வரணும். வந்த பிற்பாடு காயை சேர்க்கணும். நான் காட்டுறேன், பாருங்க. இதில் இன்னும் எண்ணெய் குத்திக்கணுமா? கொஞ்சம் எண்ணெய் குத்திண்டா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சி குத்திட்டேன். இதை போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அடியில் பிடிக்கிறது. அதனால அதான் இந்த பருப்பு இதுலேயே சால்ட் இருக்குது, காயிலையும் சால்ட் இருக்குது, போரும் இதுலேயே எல்லாம் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, உதிர்ந்து வருது பாருங்க எப்படி. அந்த மாதிரி தான் கட்டி இல்லாமல் உதிர்ந்து வரும். உதிர்ந்து வர சமயத்தில் எல்லாமே அப்புறம் நம்ம ஆக்சுவலாக எப்போதும் பண்ணுற பருப்பு தான். இதில் என்ன ஒன்று, நீங்கள் பருப்பை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். இந்த ரெடி மிக்ஸை வாங்கினா 5 நிமிஷத்தில் வெளியில் போகிறவா, ஆஃபீஸ் போகிறவா, சில பேர் எவ்வளோ அர்ஜெண்ட்டாக எல்லாம் பண்ணுறது டக்குன்னு இதை பண்ணலாம். இது கொத்தரங்காயில் பண்ணலாம், பீன்ஸில் பண்ணலாம், வாழைப்பூவில் பண்ணலாம், முட்டைக்கோசில் பண்ணலாம். என்னென்ன பருப்பு காய் பண்ணுவோமோ அதில் நம்ம பண்ணலாம். இப்போ இது உளுந்துட்டு இந்த காயை பிழிஞ்சு அதில் போடணும். அவ்வளவுதான், பருப்பு ஊற்றி ரெடி. பருப்பு அரைச்சி ஊற வைக்க வேண்டாம். கையில் பருப்பு இருக்குது, காய் வேக போடுறச்சு அது நீங்கள் என்ன ஊற வச்சுன்னா நல்லா பருப்பு பொடி ஒன்று ஊறின்றோம். காயை போட்டு இதோ 1 நிமிஷம் பருப்பு ஊற்றி ரெடி. அவசரமாக போகலாம், ஆஃபீஸ் போகிறவா, அர்ஜெண்ட்டாக வேலை கொஞ்சம் கிளம்புறவாலாம் இந்த பருப்பு எப்படி காலை வேலையில் அப்படிங்காமல் அழகாக கிடுகிடுன்னு இதை நம்ம செஞ்சிடலாம்.
தர்பூசணி பொடி வேணுங்கிறவா வாட்ஸ்அப் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த இந்த பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் எபிசோடில் எண்ணெய் கத்திரிக்காய் பொடி அதை நெக்ஸ்ட் எபிசோடில் அது சொல்லுவோம்.